கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த லெந்து நாட்களில் நாம் அநேக இடங்களில், திருச்சபைகளில், குடும்பங்களில் சிலுவை தியானத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட சிலுவை தியானத்தில் நாம் இந்த இடத்துல தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு உன்னை நேசிக்கிறார் ஊழியங்கள் சார்பாக சிலுவை தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த IMTV நிறுவனத்திற்கும் அதில் பணிபுரிகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் இயேசு உன்னை நேசிக்கிறார் ஊழியர்கள் சார்பாக வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் சிலுவை தியானத்தை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சில வார்த்தைகள் மூலமாக வெளிப்படும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பிரார்த்தனை செய்யலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்தில் கூட அப்பா ஆண்டவரை எங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே மூன்றாவது உயிரோடு எழுந்த எங்கள் தெய்வம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த நாளில் கூட அப்பா நீர் எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகள், நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே கடைபிடிக்கிறவர்களாய் ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த வார்த்தையின் மூலமாக உம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் பேச வல்லவராய் இருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். இந்த சிலுவை தியானம் எங்களோடு கூட பேசட்டும். இன்னும் இந்த லெந்து நாட்களில் உம்மோடு கூட நெருங்கி உறவாட, இன்னும் கிட்டி சேர இந்த வார்த்தையினால் எங்களோடு கூட இடைபடும்படியாய் நீ ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற செய்தியின் தலைப்பு த காஸ்ட் ஆஃப் டிசபிள்ஷிப். சிலுவையில் ஒரு சீஷனானவன் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லவராயிருக்கிறார். இந்த தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நான் அதை வாசிக்கிறேன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான இந்த காரியம், ஒரு கிறிஸ்தவனா இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், முதலாவது நாம் சீஷர்களாய் மாற வேண்டும். நாம் விசுவாசிகளாய் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அனுதினமும் கடைபிடித்து நடக்கிற ஒரு சீஷர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த லெந்து நாட்களில் ஒருவேளை இன்னும் கிட்டி ஆண்டவரை சேரும்படியாய், இன்னும் விசுவாச வாழ்க்கையிலிருந்து ஒரு படி மேல் ஒரு சீஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் வர கடவன். பிரியமானவர்களே, சிலுவை என்று சொன்னாலே அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக நிந்தனைகள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிற காரியம், ஒருவன் சீஷனாய் மாற வேண்டும் என்றால் அவனுடைய சிலுவையை அவன் சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்பாக வர வேண்டும். அப்படி என்றால் இயேசுவுக்கு பின்பதாக நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அநேக சூழ்நிலையில் அநேக காரியத்தை நாம் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது, அநேக காரியத்தை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு சிலுவை என்று சொல்லும் பொழுது அது பாடுகளை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதுபோல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான இந்த சிலுவை காரியத்தை நாம் சுமந்து செல்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் எந்தெந்த காரியத்தை நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும், எந்தெந்த காரியத்தை நாம் சகித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், முதலாவது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்றதான நிந்தனைகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும்.
அப்படி ஆண்டவர் இந்த நாளில நம்மோடு கூட எதிர்பார்க்கிறார். நமக்கு எதிராய் வருகிறதான நிந்தனைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவராக இயேசுவின் நிமித்தம் நாம் சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இந்த லெந்து நாட்களில் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சிலுவை என்று சொல்லும் பொழுது அது பாடுகளை சகித்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை சகித்து கொண்டார். இப்பொழுது சீஷனாய் வாழ்கிற நமக்கும் அநேக பாடுகள் சத்துரு கொண்டு வரலாம். அது கணவன் மூலமாக இருக்கலாம், மனைவி மூலமாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் மூலமாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக இருக்கலாம், ஊழிய பாதையில் இருக்கலாம். அது எந்த காரியம் நம்மை நோக்கி வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த நிந்தனைகள் வந்தாலும், எந்த அவமானங்கள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் அதை சகித்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனையை சுமந்து கொள்ள வேண்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியமா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த சிலுவையில நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார், அது எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டது போல இந்த நாளில சீஷனாய் வாழ விரும்புகிற உங்களுக்கு எதிராகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும், உங்கள் ஊழியங்களுக்கு எதிராகவும் வருகிறதான போராட்டங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். ஏனால் வேத வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். இன்றைக்கு அநேக சோதனை மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், சோதனையை சகிக்கிற மனுஷர்களாய், பாக்கியவான்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 14வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பிரியமானவர்களே, முதலாவது நாம் வேதத்தை வாசித்தோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இங்கு நாம் பார்க்கிறோம், அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இன்றைக்கு அநேக காரியத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு பிரியமான காரியமாக இருக்கலாம், நாம் விரும்புகிற காரியமாக இருக்கலாம், நம்முடைய மனதுக்கு பிடித்த காரியமாக இருக்கலாம், நம்முடைய சரீரத்திற்கு பிடித்தமான காரியமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ சீஷனாய் நாம் மாற வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் வெறுத்து விட வேண்டும், சில காரியங்களை நாம் வெறுத்து விட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அதில் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை எதை வெறுக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற காரியம், முதலாவது பாவங்களை நாம் வெறுத்து விட வேண்டும், அக்கிரமங்களை வெறுத்து விட வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் வெறுத்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சுயம் வெறுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை நாமே வெறுத்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகிற காரியம், ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட நாம் எதையெல்லாம் அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை வெறுத்து விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேத வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒருவேளை நீங்கள் சீஷனாய் மாற விரும்புகிறீர்களா? இயேசுவை தவிர மற்ற எதையும் நாம் அதிகமாய் நேசிக்க கூடாது, முதல் இடத்தை கொடுக்க கூடாது. அப்படி என்றால் நீங்கள் சொல்லலாம், நான் மனைவியை நேசிக்க கூடாதா, பிள்ளைகளை நேசிக்க கூடாதா, நண்பர்களை நேசிக்க கூடாதா, உறவுகளை நேசிக்க கூடாதா? அப்படி அல்ல. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் முதல் அன்பு அது இயேசுவிடத்தில் இருக்க வேண்டும். முதல் இடம் அது இயேசுவுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் எப்பொழுது நாம் எல்லாவற்றையும்
முதலாவது இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது மற்றவர்களை நாம் வெறுத்து விடவில்லை, அவர்களையும் நேசிக்கிறோம். முதல் இடத்தை இயேசுவுக்கு கொடுக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை தங்களை வெறுக்காத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நமக்கு மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சில காரியங்களை நாம் வெறுத்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. அப்படி என்றால் நான் சீஷனாய் மாற வேண்டும் என்றால் நான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவமான காரியங்களை வெறுக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். அதை தள்ளிவிடுகிறதான ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஒருவேளை அது கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார், அது சந்தோஷத்தையே கொடுக்க நினைத்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்றால் அதை வெறுத்து விட்டு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சீஷன் என்பவன் அவன் குருவை போல இருக்க வேண்டும். நாம் சீஷர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு குரு எப்படி வாழ்ந்து விட்டு கடந்து போனாரோ அவர் வழியிலே நடக்கிறவர்கள் தான் உண்மையான சீஷர்களாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவருக்கு வந்த பாடுகள் அதிகமாக இருந்தது, அவருக்கு வந்த நிந்தனைகள் அதிகமாக இருந்தது, அவருக்கு வந்த பரியாசங்கள் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக அவரை பைத்தியக்காரர் என்று சொல்லி சொன்னார்கள், பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், அவர் பிசாசு கூட்டத்திற்கு தலைவன் என்று சொன்னார்கள், அவர் போஜன பிரியன் என்று சொன்னார்கள். ஆனால் அதை எதையுமே அவர் பொருட்படுத்தவில்லை. அவர் கன்னத்தில் அறைந்தார்கள், அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து போனார். ஏனென்றால் அவர் நமக்காக தன் ஜீவனையே அந்த சிலுவையில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த சகிப்பு தன்மையோடு கூட அவர் வாழ்ந்ததுனால தான் நமக்காக எல்லா காரியத்தையும் அவர் சகித்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு சிலுவை என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் உலக காரியங்களை வெறுத்து விட வேண்டும், சுயங்களை வெறுத்து விட வேண்டும். ஆனால் சகிப்பு தன்மையோடு கூட வாழும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, நீடிய பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒருவேளை சகிப்புத்தன்மை இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேக உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அந்த சகிப்பு தன்மையோடு கூட இயேசுவை போல நம்ம வாழ்ந்தோமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மீட்டு கொண்டது போல அநேக ஜனங்களை மீட்கும்படியாய், அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரும்படியாய் ஊழிய பாதையில அநேக அவமானங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அது எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்களை இயேசுக்கு பின்பதாக அழைத்து கொண்டு வர முடியும். நம்ம மத்தியில் வந்த மிஷனரிமார்கள் அநேக அவமானங்கள் பட்டார்கள், நிந்தனை பட்டார்கள், எல்லாவற்றையும் இயேசுவுக்காக சகித்து கொண்டார்கள், தன் ஜீவனையே அவர்கள் கொடுத்தார்கள். ஒருவேளை எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்கிறோம், ஊழியத்திற்கு வந்த கணவனையும் பிள்ளைகளையும் கொன்று போட்டிருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அதை சகித்து கொண்டு அவர்களையும் மன்னிக்கிறோம் என்று சொல்லி அதை பெருந்தன்மையோடு கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ள இருந்தது அந்த சகிப்பு தன்மை, அவர்களுக்குள்ள இருந்தது அந்த உலக பிரகாரமான பாசத்தை அவர் வெறுத்ததுனால தான் அந்த கணவனை விட பிள்ளைகளை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு முதலிடம் என்று சொன்னதனால அதை சகித்துக் கொள்ளக்கூடிய இதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, ஆகையால் இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தில் சீஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பும் பொழுது நமக்கு தேவையான காரியம் நாம் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும், நாம் சுயத்தை வெறுக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது, ஒரு சீஷனாய் மாறுகிறவன் அவனுக்கு லாபமான காரியமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று அதை எண்ண வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய வேலை எனக்கு லாபமாக இருக்கலாம், நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு லாபமாய் இருக்கலாம், எனக்கு இருக்கிற உறவுகள் எனக்கு லாபமாய் தோன்றலாம், எனக்கு இருக்கிற உலக ஆசீர்வாதங்கள் எனக்கு லாபமாக அது தோன்றலாம். ஆனால் எப்பொழுது நான் அதை கிறிஸ்துவுக்காக விட்டு விடுகிறேனோ, அதை நான் நஷ்டம் என்று விடுகிறேனோ, அப்பொழுது நான் ஒரு சீஷனாய் மாற முடியும். இப்படியாய் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாடலை பாடுவார் அல்லவா, அனித்தியமான இந்த உலக பொருட்களால்
நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கரத்தில் இருக்கிற பணமாக இருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கிற பொருட்களாக இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிறதான ஒரு வேலையாக இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற ஒரு வீடாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தாமல் அது தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வசனம் இப்படியாய் சொல்லுகிறதல்லவா, எனக்கு லாபமாக இருக்கிறது, ஆனால் அது எனக்கு லாபமாக எடுத்துக்கொள்ளாதபடி அதை கர்த்தருக்காக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு சீஷன் என்றவன் அவர் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு தன் நேரத்தை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு தன் தாளந்துகளை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு தன்னுடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தையுமே அவர் பயன்படுகிற பாத்திரமாய் பயன்படுத்திக் கொள்வதற்கு அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறவன் தான் உண்மையான சீஷனாய் இருக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு இந்த நாட்களில் அநேக நேரத்தில் நாம் விசுவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து கடைசியாக சீஷரிடத்தில் அவர் சொன்ன வார்த்தை, இதோ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கின்னு சொல்லி ஒரு பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை ஆண்டுகளுக்கு நாம் ஒரு விசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருப்பது, எத்தனை ஆண்டுகளுக்கு நாம் ஒரு சின்ன ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்களும் நானும் ஒரு நல்ல சீஷனாய் மாற வேண்டும், இயேசுவை பின்பற்றுகிற சீஷனாய் மாற வேண்டும், சிலுவையை சுமக்கிற ஒரு சீஷனாய் மாற வேண்டும், நிந்தனைகளை அவமானங்களை சுமந்து செல்கிற ஒரு சீஷனாய் மாற வேண்டும், நம்முடைய சுயத்தை வெறுத்து வாழ்கிற ஒரு சீஷனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் இந்த லெந்து நாட்களில் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த லெந்து நாட்களில் இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாகவே இந்த உலக ஆசைகள், உலக கவலைகள், உலக சிற்றின்பங்கள் அது நம்ம எதையுமே நம்மை அணுகாதபடி ஆண்டவர் அவருடைய சிலுவை பாதையில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் வாழ அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது ஒரு சீஷனுடைய கடமையாக இருக்கிறது. நாம் இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் இன்னும் இந்த வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அநேக காரியங்களை உவமைகளாக பிரசங்கித்திருப்பார். ஏனென்றால் அது அந்த நார்மலான அந்த ஜனங்களுக்கு அது புரியாத வண்ணமாக இருக்கிற காரியத்தை அவர் உவமைகளாக சொல்லி புரிய வைப்பார். ஆனால் சீஷர்களோடு கூட அதிகமாக உவமைகளோடு பேசியிருக்க மாட்டார், தெளிவாக வேத வார்த்தைகளோடு கூட அவர் பேசியிருப்பார். ஏனென்றால் அந்த ஆழ்ந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு ஆழ்ந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு சீஷனாய் நீங்கள் மாற வேண்டும், வேத ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற சீஷனாய் நம்ம மாற வேண்டும். இன்னும் ஆண்டுடைய வார்த்தைகள், ஏன்னா நான் முதல்ல சொன்ன வண்ணமாக இந்த வார்த்தையை நாம் இன்னும் உட்கொள்ள நாம் பிழைப்பு நமக்கு உண்டாகும். ஒருவேளை சில நேரத்தில் நமக்கு போராட்டங்கள் வரலாம், விசுவாசத்தில் ஒரு போராட்டம் வரலாம். ஆனால் வாசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி என்றால் எனக்கு எப்பொழுது விசுவாசம் வரும்? இந்த வேதத்தை வாசித்தால்தான் எனக்கு ஒரு விசுவாசம் வரும், எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த நாளில் இந்த போராட்டத்தில் நாம் இருக்கலாம், இந்த பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும். அப்படி என்றால் ஒரு சீஷனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவரை இன்னும் அறிய வேண்டும், அறிவதற்காக நேரங்களை செலவிட வேண்டும். அந்த நேரங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த தேவனை அறிகிற அறிவுக்காக எதையும் நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் நாம் நேரத்தை செலவிடுகிறோம், ஆனால் இந்த வேதத்தை தியானிப்பதற்கு அதிகமாய் நேரம் கொடுப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதற்கு அதிகமாய் நேரம் கொடுக்கிறதில்லை. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதினதின் காரியங்கள் அதினதின் நேரத்தில் நடைபெறாமல் போகிறது. சங்கீதம் 1 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான்.
அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அதை வாசித்து அதை கடைபிடித்து நாம் நடக்கும் பொழுது நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்கச் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அதை நடத்தி கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு யோசித்து பார்ப்போமா? நான் எதை எடுத்தாலும் தோல்வியில முடிகிறது, நான் எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வியில முடிகிறது, என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காண முடியவில்லை, என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை காண முடியல, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, உலக ஆசீர்வாதத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற காரியம், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டோம் என்றால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வேத வார்த்தை நமக்கு கொடுக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்தில் ஏன் நாம் சோர்ந்து போகிறோம், ஏன் உடைந்து போகிறோம், ஏன் நம்பிக்கை இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன போராட்டம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை, யாராவது ஒரு அவமானமாய் நம்மை பேசிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை, யாராவது நம்மை நிந்தித்து விட்டால், ஏளனமாய் பேசிவிட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை. ஏனென்றால் நமக்குள்ளாக அந்த வசனம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 40 நாட்கள் உபவாசமாய் இருந்து சத்துருவால சோதிக்கப்படும் பொழுது அவன் சத்துருடைய சோதனை எல்லாவற்றையும் வசனத்தினால் அவர் ஜெயித்தார். இன்றைக்கு ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஒரு ஜெயிக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு தேவை அவரை அறிகிற அறிவில நாம் வளர வேண்டும். ஒரு சீஷன் என்பவன் அவன் கற்றுக்கொள்ளுகிறவன். சீஷன் என்பவன் அவன் அதிகமாய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறவன். முதலாவது சீஷர்களை தம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர் தெரிந்து கொண்டார். அவர் தம்மோடு கூட இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் முதலாவது தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் சீஷனாக என்று சொன்னால், அவரோடு கூட இருக்கும்படியாய், அவரோடு கூட அதிக நேரம் செலவும்படியாய், அவரோடு கூட உறவாடும்படியாய், அவரோடு கூட ஜெபித்து கொண்டே இருக்கும்படியாய், அவரோடு கூட வேத வாசித்து கொண்டு அவரோடு ஐக்கியமாக இருக்கும்படியாய் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் தான் அவர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் மூன்றாவது காரியம், ஒரு சீஷன் என்பவன் அவரை அறிகிற அறிவு அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நாம் நஷ்டம் என்றும் அதை குப்பையும் என்றும் எண்ண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வேத வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இந்த சிலுவை தியானத்தில் நம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு சீஷன் என்பவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், தன்னைத்தானே வெறுத்து விட வேண்டும், தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருத வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மதியில் இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் விசுவாசியில் வாழ்ந்திருக்கலாம். இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் சீஷனாய் மாற வேண்டும், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும், அந்த சிலுவை காட்சியை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிலுவையின் நிழலில் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிலுவையில் சத்துருவின் தலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நசுக்கி ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிசாசை ஜெயிக்க வேண்டுமா, பாவத்தை ஜெயிக்க வேண்டுமா, சீஷர்களைப் போல பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா, இயேசுவுக்காக அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ண வேண்டுமா, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் அவரையே நோக்கி பார்ப்பான். தனக்காய் வாழாமல் இந்த இயேசுக்காக வாழ்கிற ஒரு மனிதன் தான் ஒரு நல்ல சீஷனாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்பு 120 சீஷர்களாய் மாறினார்கள். அந்த சீஷர்களின் தொகை அதிகரித்து கொண்டே போனது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட அநேக சீஷர்களாய் நாம் மாற வேண்டும், அநேக சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் சீஷனாய் மாற வேண்டும், நான் இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல நான் வாழ வேண்டும், இயேசுவை போல அன்புள்ளவனா இருக்க வேண்டும், இயேசுவை போல மன்னிக்கிறவனா இருக்க வேண்டும், இயேசுவை போல சகிப்புத்தன்மை உள்ளவனா இருக்க வேண்டும், இயேசுவை போல கண்ணீர் விடுகிறவனா இருக்க வேண்டும், ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறவனா வேண்டும் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு அவர் ஆவிலே கலங்கி இந்த ஜனங்கள் அவர்கள் மேல் மனது
உருகி மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்னுடைய எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் அநேக வேலைக்காரர்களை அனுப்புவார்னு சொல்லி அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். சீஷன் என்பவன் அவர் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அறுவடையோ மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமா இருக்கிறது, அறுவடைக்காக வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி கால எழுப்புதல் நாட்களில் விசுவாசிகள் அல்ல, அநேக சீஷர்கள் எழும்ப வேண்டும். அநேக சீஷர்கள் இந்த பட்டணத்தை அசைக்க வேண்டும். அநேக சீஷர்கள் தேசத்தை கலக்க வேண்டும். அநேக சீஷர்கள் எழும்பி இந்த உலகத்தையே ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற சீஷர்களாய் நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இத்தனை ஆண்டுகளாக நீ விசுவாசியா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த 40 நாட்கள், இந்த லெந்து நாட்களில் நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒரு சீஷனாய் மாற வேண்டும், உடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும், உன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும், என்னையே நான் வெறுத்து விட வேண்டும், எனக்கு எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ அதையெல்லாம் கிறிஸ்துவின் மேன்மையை அறிந்து கொள்வதற்காக அதை நஷ்டம் என்று நான் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் இந்த 40 நாள் முடிவதற்குள்ளாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியங்களை, ஒரு பெரிய ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் ஜனங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த லெந்து நாட்களில் சீஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லி, சீஷனுடைய தகுதியில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, சீஷன் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா? எங்களோட கூட பேசியிருக்கிறீர்கள் அல்லவா? ஒருவேளை இதற்கு முன்பதாக நாங்கள் எதையும் வெறுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எங்களையே நாங்கள் மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்தை பாவத்தை வெறுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அன்பு உறவுகளை நாங்கள் அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கலாம். உமக்கு முதலிடம் கொடுக்காதபடி அநேக மனிதர்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த லெந்து நாட்களில் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனி வருகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு நல்ல சீஷனாய் மாற வேண்டும். உம்மை போல சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த மாலை மத்தியான வேலையில கூட அப்பா உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மீதும் சிலுவையில் எங்களுக்காக சிந்திய ரத்தம் இப்பொழுது ஒரு சுகத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் தழும்புகளால நீங்கள் குணமானீர்கள் சொன்னீங்களே, இயேசுவின் தழும்புகளால நீங்கள் சுகமானீர்கள் சொன்னீங்களே, இயேசுவின் ரத்தத்தினால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் சீஷனாய் மாற வேண்டும் என்ற ஒரு விசுவாசம் அதிகரிப்பதாக, ஒரு வாஞ்சை அதிகரிப்பதாக. எத்தனை நாட்களாக எப்படியா வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இனி ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்பா. இனி இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷனாய் மாற என் பிள்ளைகள் அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்கள் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. இனி விசுவாசிகள் அல்ல, என் சபையில திருச்சபையில, தேசத்துல, பட்டணத்துல, எல்லா இடத்திலும் அநேக சீஷர்கள் இயேசுவின் நாமத்தில் உருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அநேக சீஷர்கள் எழும்புவார்களாக. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சீஷர்கள் எழும்பி ஆண்டவரே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்தது போல இந்த நாட்களில் எங்களையும் ஒரு சீஷர்களாய் பயன்படுத்தி அநேக காரியங்களை செய்து முடிக்க போறீங்களே, அதற்காக எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவனா சீஷனாய் வாழக்கூடாதபடி எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைவுகள், எங்களுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்கள், எங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை இந்த நாளில் கூட அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை எப்படி வசந்த காலத்தில் ஒரு துளிர் விட்டு எல்லாம் புதிதாய் தோன்றுகிறதோ அதுபோல இந்த லெந்து நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பீராக. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இன்னும் உம்மை அறிகிற அறிவில் வளரக்கூடிய கிருபை உண்டாகணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஒரு சிலுவை தியானத்தில் உம்மை பற்றி அப்பா நாங்கள் தியானித்து இருக்கிறோம். எங்களோடு கூட பேசியிருக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் கூட அப்பா அந்த வாய்ப்பை கொடுத்ததானே அப்பா IMTV நேயர்களுக்காக ஆண்டவரே, IMTV ஸ்தாபத்துக்காக, அந்த ஸ்தாபகருக்காக, அதை செய்கிற ஊழியர்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆண்டவரே பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் சொன்ன
சொன்னது போல இந்த தொலைக்காட்சி வாயிலாக உம்முடைய வார்த்தை கர்த்தாவே ஆண்டவரை கடந்து செல்வதற்காக இதை பயன்படுத்தி இருக்கிறாங்களப்பா. IMTV இதன் மூலமாக சுவிசேஷத்தை பரவ செய்து கொண்டிருக்கிறாங்களே. இன்னும் இதன் எல்லைகளை விரிவுபடுத்துவீராக. இன்னும் எல்லைகளை விரிவுபடுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த IMTV கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா, சீஷன் என்பவன் உம்மை பின்பற்றுகிறவனாய், தன்னை வெறுக்கிறவனாய், தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறவனாய், லாபமாயிருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறவனாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இனி விசுவாசிகளாய் அல்ல, சீஷனாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இப்படியாய் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய சிலுவை தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காகவும் இந்த வாய்ப்பை கொடுத்த IMTVக்காகவும் மீண்டும் ஒரு விசை கூட இயேசு உன்னை நேசிக்கிறார் ஊழியங்கள் சார்பாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். இந்த லெந்து நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவரை அறிகிற அறிவில் வளரும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால மனதார உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். God bless you.